ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 97 என்ன அப்படின்னா, எடுத்த உடனே சரி சார் வந்து ஓகே, இந்த வீக் எப்படி போணுச்சு, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த வருஷம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கண்டஸ்ட்லாம் வந்தாங்களே, வந்து ஜாலியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஒன்னொன்னமா பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி கேட்கணும் நினைக்க அப்படின்னு அதை கேட்கறது முன்னாடி ஃப்ரைடே எபிசோட் போகலாம் அப்படின்ட்டு போனாரா, வெட்டியாக போட்டாங்க. அங்கே வந்து சாண்ட்ராவும் விக்ரம் பேசுறதும், இந்த பக்கம் வந்து திவாகர் வந்து தூங்கிட்டு இருந்ததை அவங்க என்ன இறந்த மாதிரி சாவு சேர்த்த மாதிரி அது ஒரு இது ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் போட்டாங்க, அது போடாமே இருந்திருக்கலாம். அதை முடிச்சுட்டு மோஸ்ட் வெயிட்டட் ஒரு மொமெண்ட் சர்ப்ரைஸாக வந்துட்டு என்ன பண்ண, கானாவை கூப்பிட்டாங்க. கானா கூப்பிட்டு அவருக்கு வந்து ஓகே எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்த உடனே, சார் அந்த செக் இன்னும் 45 நாள் ஆகும் அப்படின்னு மைக்கை டெஸ்ட் பண்ணுறப்ப செக் பண்ணுறப்ப அப்படி சொல்கிறாரா, ஒரு காமெடி. அப்புறம் வந்து அவர் வந்து ஏன் எடுத்தாரு, எதுக்கு, என்ன ரொம்ப அழகா ரொம்ப டீசெண்டாக எல்லாத்தையும் பணிவாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதே அப்படி தான் ஆரம்பித்தார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கு வந்து உங்கள் காலை தொட்டு நான் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து, ஆமாம் நான் பசியோடு இருக்கிறப்ப நான் வந்து பிரியாணி நாளைக்கு கிடைக்குன்னு உட்காந்துட்டு இருக்க முடியுமா, இன்றைக்கி என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது, அது மாதிரி சாப்பிட வேண்டியதான். நான் கூட கொஞ்சம் அந்த மாதிரி எனக்கு இது போதும், ஏன்னா இதை வந்து நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் 2 நாள் பிளான் பண்ணி தான் எடுத்தேன். இதனால் யாரும் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிலாம் பண்ணலை அப்படின்னு அதையும் கிளாரிஃபை பண்ணார். ஏன்னா வெளியில் சோசியல் மீடியாலாம் நிறைய சம்மந்தம்லாம் நிறைய பேர் காரி துப்பிட்டு இருக்காங்களா, அதனால் அதையும் ஒரு கிளியர் பண்ணார். அப்புறம் அவங்க மிஸ்ஸஸும் வந்து ரொம்பவே பாராட்டினேன், அவங்களையும் பாராட்டி அதே மாதிரி இந்த கானாவும் எனக்கு ரெகக்னிஷன் கிடச்சிச்சு, இதுவே ஒரு பெரிய, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஸோ நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு ஏவி போட்டாங்க, பயங்கரமாக மாசான ஏவி போட்டாங்க, பயங்கரமாக பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருக்கெலாம் போடுற மாதிரி இருந்தது. அப்படி தான் இருந்தது. அது ரொம்ப நேரம் போட்டாங்க. அதை போட்டுட்டு சேது சார் வந்து கார்லேருந்து கண்ணாடி எடுத்து வந்து கொடுத்துட்டு வழி அனுப்பிச்சி விட்டாரு ரொம்ப பணிவாக. ஸோ நேற்று எல்லாரும் அழுதுட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அது வந்து ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, அவரும் சாட்டிஸ்ஃபைட். ஸோ போதும் என்கிற மனசு இருக்கிறது, அது ரொம்ப பெருசு. அது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் வராது. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்து ஓகே உங்களுக்குலாம் என்ன இது வருத்தம், உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்து என்ன எப்படி என்னப்பட வந்தீங்க உள்ள அப்படின்னு அந்த கண்டினியூ பண்ணார். அதே கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போ ஒரு 2 பேரை மட்டும் ரொம்ப கிளாரிஃபை பண்ணார். ஒன்று வந்து பிரவீன், அவர் வந்து என்னென்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொன்னார்னா, ஹியூமனிட்டி இல்லாமல் உண்மை இல்லாமல் விளையாடுறவங்களாம் முன்னே வராங்க அப்படின்னு சொன்னார். வியானாக்கு அடுத்து வியானா வந்தார். வியானாக்கு வந்து கிளியர் பண்ணுறப்ப அவங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கிளியராக சொல்ல தெரியல. ஏன்னா நிறையா இருந்துச்சு, அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட் தான். ஆனால் விக்ரமுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. பட் ஆனால் அவர் வந்து என்னென்னா கிளியராக சொல்லலை அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து எபிசோட் மெயின் ஹைலைட் வந்து கானா வந்து இந்த பெட்டி எடுத்ததுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ஏவி, அப்புறம் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ரொம்ப நியாயமான எபிசோடாக தான் இருந்தது. ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கும் ஏதோ மனசில் குறை இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் வந்து அதை சொன்னார். பட் ஆனால் அதை வந்து சில எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவரோட நோக்கம், விஜிஎஸ் நோக்கம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் ஏதோ பிரச்சனை இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணி மக்களுக்கும் புரிஞ்சிடும் அது. அப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு